ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் புட்டு அவைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ புட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜாழ்ப்பாணமாக இருக்கட்டும் அல்லது இப்போ தமிழாக்கள் வந்து கூடுதலாக எல்லா நேரமும் வந்து இந்த புட்டு காலமையாக இருக்கணும், மத்தியானம் இரவண்டு புட்டு தான் செய்கிறேன் நாங்கள். ஸோ அந்த பேசிக்காக புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ, அதோடு சேர்த்து வறுத்த அரிசிமா நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ வறுத்த அரிசிமாவில் வந்து முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குழைச்சி அதுக்கு பிறகு கொத்துற பதத்தில் வந்து இந்த பொட்டு எப்படி வரும், சாஃப்டாக வருமா இல்லை ஹார்டாக வருமான்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் தான் இன்றைக்கி நாங்கள் வடிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வீடியோவோடைய பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி நாங்கள் கலக்கணும். ஸோ நான் வீடியோவோடைய கற்றுறோம். ஸோ இப்படி நாங்கள் சுடு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு வந்து இந்த எங்களோட இந்த வறுத்த அரிசி மாவோட வந்து நாங்கள் கலந்து இப்படி குழைக்க வேணும். இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் வறுத்த அரிசி மா தான் பாவிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தனி அரிசி அமெரிக்கன் மா அண்டு நான் எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அமெரிக்கன் மான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சில பேர் தனியாக பாவிக்கணும். அது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இப்போ இந்த வறுத்த அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணியும் சில பேர் பாவிக்கிறது. ஸோ நீங்கள் வறுத்த அரிசி மா தனியாக பாவிச்சா வந்து அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. ஸோ நாங்கள் இதில் வந்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து இதை அப்படி ஒரு பதத்துக்கு இதை குழைக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரேடியாக நிறைய தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அது களி மாதிரி வந்துடும். அப்போ அப்படி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி அந்த ஒரு கட்டி கட்டியாக வரும். அதுகளை வந்து நாங்கள் எடுத்து அங்கே சுலகையில் வந்து போடுறோம். போட்டுட்டு தான் அப்புறம் கொத்தணும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கட்டி பதம் வார அந்த புட்டுகளை வந்து எடுத்து அங்கே ஒரு புரியும்பா ஒரு சுலாகியில் போட்டு வைப்போம். அதுதான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் புட்டு செய்கிறதுல. ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் புட்டை வந்து வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம். ஒரு இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு இந்த கட்டி கட்டி மேலே இந்த சின்ன சின்ன இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தால் தான் பிறகு வந்து நாங்கள் அந்த கொத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக வந்து இந்த சுண்டு பணியை வச்சு கொத்து வைப்போம். நீங்கள் ஆழம் களியாக்கி சச்சி தவறி சில வேளையில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் களியாக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவை போட்டு அந்த பதத்தை நீங்கள் எடுத்துருங்க. பிறகு அதை பிழைச்சிடும். ஸோ இப்போ வந்து இப்படி நாங்கள் அந்த சுண்டு பணியை வச்சு வடிவாக கொத்தி அந்த ஒரு பதத்துக்கு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா புட்டு கொத்துறன்ற வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை, சும்மா ஒரு சின்ன இதுதான். ஸோ பட்ஜில் சும்மா தனியாக படியங்களை இருந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாழ்ப்பாணம் அதுகளிலேருந்து வந்து வெளி மாவட்டங்களும் வேலைகள் அதுன்னு சொல்லி நிற்கிறது. ஸோ அப்படியான டைமில் நாங்கள் பட்ஜெட் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பாய்ஸும் சரி பழைய இருந்தால் தான் நல்ல. ஸோ எங்களுக்குமே வந்து இது புதுசு தான். இப்போ நாங்களும் இப்போ தான் கொஞ்சம் குக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பூ இதுக்குள்ள போடுவோம். இதை போட்டு சும்மா இதை ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிவாக எல்லா இடமும் தேங்காய் பூ பிறகு மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு
பிறகு வந்து அந்த நான் இதை அடிக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு சுலாக இல்லாமல் வைப்பேன். இது பட்டி வந்து அதுக்குள்ள வந்து நீ போட்டுட்டு புட்டை வடிவாக போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பானையில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணி அந்த சோட்டில் தான் நாங்கள் இந்த புட்டை வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பில் வந்து கேஸில் இப்படி நாங்கள் வச்சுட்டு தண்ணியை போட்டு நீ சுட வைக்கிறது தான். இதில் வந்து இப்போ நாங்கள் போட்டுட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் தான் நாங்கள் வந்து புட்டா வைக்கிறது. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் போடக்கூடாது, தண்ணி நல்லா வற்றி இதண்டிது. ஸோ அப்போ நான் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் போட்டுட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து இதில் ஆவி பறக்கும். இப்போ இதால் ஆவி பறந்து தண்ணி விடுக்கும். அப்போ அந்த டைம் நாங்கள் கணக்காக இந்த புட்டை வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் ஓகே இருக்குது, நல்லா அவிஞ்சு வடிவம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் இப்போ அவிஞ்ச பிறகு எப்படி நல்லா வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு வந்து நல்லா அந்த புகை வந்து கொஞ்சம் தண்ணியும் லைட்டாக இதில் வடியுது. வீடியோவுக்கு தெரியுதோ தெரியல, ஆனால் அந்த தண்ணியும் இந்த புகையும் வர்ற டைமில் வந்து நாங்கள் புட்டை இறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த புகைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த தண்ணியும் வந்து இந்த சைட்டால் இதில் வடியுது. ஸோ இந்த டைம் வந்து கணக்காக இருக்கும் எங்களுக்கு வந்து புட்டை இறக்குறதுக்கு. எதுக்கு முருக்கா நாங்கள் திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஓகே அமைஞ்சிட்டேன், புட்டை அமைஞ்சிட்டு. ஸோ நாங்கள் புட்டை வந்து இறக்க போகிறோம். சிம்பிள் வேணாம். நீங்கள் வந்து புட்டை அப்படி ஒரு இதில் கொட்டி விட்டால் ஓகே, புட்டு அளவில் முடிஞ்சு. ஸோ நீங்கள் புட்டோட என்ன வேணாலும் சாப்பிடலாம். மாம்பழமாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், வேறு ஏதாவது முட்டை பொரியல், இறைச்சி கறி எதோட சாப்பிட்டாலும் சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த புட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்களும் ஏதாவது புடை விட்டுருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்ன இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இப்படியான வீடியோ இருக்குதுன்னா